ஸோ இன்னைக்கு நம்ம கூட 2026 மாடல் இனோவா கிறிஸ்டா தான் நம்ம கூட இங்கே இருந்துட்டு இருக்கு. அதில் பேஸ் மாடல் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ ஜியா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. இல்லை இல்லை ஜிஎக்ஸ் வேரியண்ட்டா அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் இல்லை, ஜிஎக்ஸ் ப்ளஸ் வேரியண்ட் தான் நம்ம கூட இங்கே இருந்துட்டு இருக்கு. ஸோ ஜிஎக்ஸுக்கும் ஜிஎக்ஸ் ப்ளஸுக்கும் என்ன தான் வித்தியாசங்கள் இருக்குது, எது போகிறது பெட்டரான ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அண்ட் 2026 மாடல் இனோவா கிறிஸ்டால என்னென்ன விஷயங்களை மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆனமலைஸ் டொயோட்டாவுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தான் வந்து வெஹிக்கிள் வந்து நமக்கு வாக் அரவுண்டுக்காக வழங்கியிருக்காங்க. நீங்கள் டொயோட்டா வெஹிக்கிள்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான பக்காவான எம்பிவி, அதுவும் ரியர் வீல் டிரைவில் லேட்ரான் ஃப்ரேமில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் நல்ல ரிலையபிளான இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இனோவாவை அடிச்சுக்க இப்போ வரைக்குமே மார்க்கெட்டில் ஆள் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் அந்த இனோவாவை 2027 இந்த கஃபே 3 நாம்ஸ்லாம் வரனால டிஸ்கண்டினியூ பண்ணுறதா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேஸ் லிஃப்ட் தான் இந்த வெஹிக்கிளுக்கு வரக்கூடிய கடைசி ஃபேஸ் லிஃப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனோவா கிறிஸ்டால பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 வேரியன்ட் இருக்குது. ஜிஎக்ஸ், ஜிஎக்ஸ் ப்ளஸ், பிஎக்ஸ் அண்ட் ZX அப்படின்னு 5 வேரியன்ட் இருக்குது. பட் இதில் இந்த ஜி அப்படிங்கிற பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்டிங் டேர்முக்காக, அதோட ப்ரைஸ்க்காக மட்டுமே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜிஎக்ஸ் வேரியண்ட்டை நீங்கள் ப்ரௌச்சரில் மட்டும்தான் வந்து பார்க்கவும் முடியும். நீங்கள் எந்த ஷோரூமில் புக் பண்ணாலும் அந்த வெஹிக்கிள் கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா நானே ஒரு 2.5 வருஷமாக அது வீடியோக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அடுத்த வேரியண்ட்டு ஜிஎக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ வந்து பண்ணோம். எதுக்காக இதை நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா, அந்த வேரியண்ட்டை நான் கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லாம் அந்த ஜி வேரியண்ட் தான் இருக்குது. மித்த யாருக்கும் பெருசாக கிடைக்கிறதில்ல. அந்த பல்க் பர்ச்சேஸ்லாம் பண்ணும்போது வேணால் அந்த ஜி வேரியண்ட்டை ஆர்டர் பண்ணி வெயிட்டிங் பீரியடோடு எடுத்து கொடுக்குறாங்க. பட் தனியாக நமக்கு ஒரு வெஹிக்கிள் மட்டும் வேணும் அப்படின்னா அது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஜிஎக்ஸு இல்லைனா ஜிஎக்ஸ் ப்ளஸ்ஸு இது 2 தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஜிஎக்ஸுக்கும் ஜிஎக்ஸ் ப்ளஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நான் 1 by 1 உங்களுக்கு நான் வந்து கிளியராக வந்து சொல்கிறேன். இந்த 2026 மாடலில் ஃபேஸ் லிஃப்ட்டில் என்ன மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப பெரிய மாற்றங்கள்லாம் இவங்க வந்து கொண்டு வரல. ஒரு 5 ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டீரியரில் பண்ணியிருக்க மாற்றம் இந்த கிரில்லு தாங்க. இந்த கிரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேண்ட் க்ரூசரில் இருக்கிற மாதிரியான அந்த தோற்றத்தை இந்த காருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லேண்ட் க்ரூசர் ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராப்பர் எஸ்யூவி, இது வந்து எம்பிவி தான். பட் இருந்தாலும் இந்த கிரில் பார்க்குறதுக்கு வந்து அந்த லேண்ட் க்ரூசரோட ஒரு சின்ன தோற்றத்தை இந்த இனோவா வந்து காட்டுது அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவது ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உட் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்குமே அந்த டூயல் டோன் சீட் கவர்ஸ், அப்போல்சரிலாம் பயன்படுத்தி இருக்கிறது பார்க்குறது ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் கடைசியாக இந்த காரில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் பண்ண மாற்றங்கள் எதுவுமே வந்து கிடையாது. இப்போ இந்த ஜிஎக்ஸ் ப்ளஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் இந்த ஜிஎக்ஸ் ப்ளஸ் போகிறீங்க அப்படின்னும் போது தான் இந்த கிரில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஜிஎக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய டைப் கிரில் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜிஎக்ஸ் ப்ளஸில் வந்து உங்களுக்கு சில்வர் கலரில் இருக்கக்கூடிய கிரில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபினிஷிங் எல்லாம் சில்வரில் இருக்கும். மித்த வேரியன்ட் போகிறீங்க, இதுக்கு அடுத்தடுத்த வேரியன்ட் போகிறீங்கன்னும் போது குரோமில் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி பம்பரில் வந்து பிளாக் கலரில் வந்து பம்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு டோன் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் இதில் வந்து பாடி கலர்லேயே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்டாவோட லோகோ பார்த்தீங்க அப்படின்னா சில்வரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜிஎக்ஸ் ப்ளஸ் போனீங்க அப்படின்னா தான் மேஜராக இந்த கிரில்லோட உங்களால் வாங்கவும் முடியும். அதே மாதிரி இந்த ஜிஎக்ஸ் ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்கும் ஜிஎக்ஸ் ப்ளஸுக்கும் இந்த சின்ன கார்னிஷ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபாக் லேம்ப்ட்ட இருக்கக்கூடிய கார்னிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎக்ஸ் ப்ளஸில் வந்து அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. பட் ஜிஎக்ஸ்லேயும் சரி ஜிஎக்ஸ் ப்ளஸ்லேயும் சரி ஃபாக் லேம்ப்புங்கிறது கிடையவே கிடையாது. அதையும் கொடுத்தா என்ன அப்படின்னு தான் கேட்குறேன். அதே மாதிரி இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் கொடுக்குறாங்க, ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த டிஆர்எல்ஸ் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் இனோவா கிறிஸ்டால நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல். அண்ட் சைட் ப்ரொஃபைல் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு அப்படியே நம்ம சைடில் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இனோவா கிறிஸ்டாவோட டைமென்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகும். நான் அதெல்லாம் சொல்லி நேரத்தை வீணடிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜிஎக்ஸ் ப்ளஸில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு சில ஃபீச்சர்ஸை இப்போ இந்த 2026 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஜிஎக்ஸ் ப்ளஸில் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஒன்று, டோர் மோல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி டோர் வைசர் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஜிஎக்ஸ் ப்ளஸில் வந்து கிடச்சிரும். ஹேண்டில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஜிஎக்ஸ் ப்ளஸில் கிடைக்கக்கூடிய ஃபீச்சர். ஜிஎக்ஸ் போனீங்க அப்படின்னா கிடையாது. என்னப்பா பெரிய ஃபீச்சருங்கிற, இதெல்லாம் ஆக்சரிஸ் ஐட்டம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
பட் இதை ஸ்டாக்லேயே வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெல்கம் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய மிரர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லைட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அன்லாக் பண்ணிங்க அப்படின்னா கீழே லைட் எரியும் பார்த்தீங்களா, அந்த வெல்கம் ஃபங்க்ஷனோட இருக்கக்கூடிய லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிரர் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பாடி கலரில் இருக்கக்கூடிய மிரராக இருக்கட்டும், இண்டிகேட்டராக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது GXல முன்னாடி அலாய் வீல் இருக்காது. பட் இப்போ GXல பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல் வந்து கொடுக்குறாங்க. சில்வர் ஃபினிஷிங் இருக்கக்கூடிய அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. GX ப்ளஸ் போகிறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுக்குறாங்க. 205/65 R16 டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் GX போனாலும் சரி, GX ப்ளஸ் போனாலும் சரி, உங்களுக்கு R16 அலாய் வீல்ஸ் கிடச்சிரும். பட் பேட்டர்ன் மட்டும் மாறும். இதில் டைமண்ட் கட் கொடுத்துருப்பாங்க, அதில் சில்வர் ஃபினிஷிங்கில் வரும். இந்த டோர் வைசராக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த இடத்துல குரோம் ஃபினிஷிங்லாம் வந்து பண்ணியிருக்காங்களே, இது வந்து GX ப்ளஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எந்த வேரியண்ட் போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. எனக்கு என்ன தோணுதுன்னா, GXக்கும் GX ப்ளஸுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை கொடுத்து ஒரு 1 லட்ச ரூபா விலையை ஏற்றணுன்னே இவங்க இந்த மாதிரிலாம் மாற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் ரியர் ப்ரொஃபைலில் பெரிய சேஞ்சஸ் வந்து கிடையாது. ஹாலோஜன் டைலைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்க்கக்கூடிய ரியர் ப்ரொஃபைல் தான் இதில் இருக்குது. பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பண்ணலை. எக்ஸ்டீரியரில் மேஜராக 2026 அப்டேட்டில் மாறி இருக்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த கிரில்லு தான். கிரில்லை தவிர எந்த மாற்றங்களும் இந்த வெஹிக்கிளில் வந்து பண்ணலை அப்படின்னு நான் சொல்லுவேன். GX ப்ளஸ் வேரியன்ட் போனீங்கன்னா நான் சொன்ன இந்த 2 ஃபீச்சரை வேணால் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதை தவிர எக்ஸ்டீரியர் எந்த மாற்றங்களும் இனோவா கிறிஸ்டாவில் கொண்டு வரல. அப்படியே இன்டீரியருக்கு போவோம் வாங்க. ஸோ ஓகே வியூவர்ஸ், நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இனோவா கிறிஸ்டாவோட GX ப்ளஸ் இன்டீரியரில் தான் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு இன்டீரியரில் மாறி இருக்க விஷயம் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இந்த இடங்களில் நீங்கள் வந்து பார்க்கலாம், உட் ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறது ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மிட் வேரியன்ட் மாதிரி தான். பட் அதுலேயே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கோல்டன் கலரில் வந்து ஃபினிஷிங்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. GX ப்ளஸ் போனீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த உட் ஃபினிஷிங் இங்கே வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு லெதர் ஃபினிஷிங் ப்ளஸ் உட் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு GX ப்ளஸில் மட்டும்தான் வரும். ஐ மீன் இது வந்து உங்களுக்கு மித்த எந்த வேரியண்ட்லையும் பார்த்தீங்கன்னா கியர் நாப் வந்து இந்த மாதிரி இருக்காது. GX ப்ளஸில் மட்டும்தான் இந்த உட்டன் ஃபினிஷிங் வந்து வச்சு இந்த கியர் நாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அதுமாதிரி டோர் பேடும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உட்டன் ஃபினிஷிங்கில் வந்து இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஃபினிஷிங்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக வந்து மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுவே ப்ரீமியமாப்பா அப்படின்னு கேட்கலாம். இனோவாக்கு இது ப்ரீமியம் தான் உண்மையாக சொல்லப்போனால். பட் டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப கிளியராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த DVR, அதாவது டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர், ஒரு டேஷ் கேம்னு வச்சுக்கலாமே. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிடில் மாடலில் இருந்து வருது. ஆக்சுவலாக DVR பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த GX ப்ளஸில் மட்டும்தான் இந்த DVR கொடுக்குறாங்க. வேறு எதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் கேமரா இருக்கும், அதே மாதிரி ரியர்லேயும் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் கேமரா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரியர்லேயும் வந்து கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த டேஷ் கேம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இந்த டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. வேறு எந்த வேரியண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிடையாது. ரியர் வியூ மானிட்டர் மட்டும்தான் இருக்குமா தவிர உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இது வந்து இருக்காது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். இந்த மிடில் மாடலில் இதை கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். மித்தபடி இனோவா கிறிஸ்டாவோட அந்த இன்டீரியர் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. இனி நான் சொல்லக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா GX போனாலும் உங்களுக்கு கிடைக்கும், GX ப்ளஸ் போனாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த உட்டன் ஃபினிஷிங்கு, இந்த DVR, இதை தவிர பாக்கி எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு அதுலேயும் உண்டு, இதுலேயும் உண்டு. அதை வந்து புரிஞ்சுங்க. சீட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளான சீட் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 4 டோர் பவர் விண்டோவாக இருக்கட்டும், ரிமோட் சென்ட்ரல் லாக்காக இருக்கட்டும், அது மாதிரி கீ நீங்கள் வந்து பார்க்கலாம், ரிமோட் கீ தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு எந்த வேரியண்ட், அதாவது 2 GX போனாலும் சரி, GX ப்ளஸ் போனாலும் சரி, இந்த இதுதான் வரும். ஆக்சுவலாக ஒரு கீ மட்டும்தான் வரும். 3 கீ கொடுக்குறாங்க, ஆனால் 1 மட்டும்தான் ரிமோட்டில் வருது. பாக்கி 2மே வந்து மேனுவல் கீ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டெல்டபிள் ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெலஸ்கோப் ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்லேயே வந்து உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கால்ஸ் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு MID வந்து கொடுக்குறாங்க. இனோவான்னு எரியுது பார்த்தீங்களா, சின்னதாக வந்து ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அனலாக்ல இருக்கக்கூடிய மீட்டர்ஸ் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இன்ஃபோடைன்மெண்ட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒயர்லெஸ்ஸாக இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும்.
அண்ட் ஆல்சோ ரிவர்ஸ் கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி அந்த லெவலுக்கு இல்லை, பட் ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக கிளாக் வந்து இருக்குது. ஏசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் ஏசி தான், உங்களுக்கு வந்து ஆட்டோ ஏசி மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த வேரியண்ட்டில் கிடையாது. இங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், ஆக்சுவலாக இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இல்லை. ஈகோ மோடு, பவர் மோடுக்கான ஸ்விட்ச் வந்து இங்கே இருக்குது. அது மாதிரி ரியரில் சீட் பெல்ட்டோட இண்டிகேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த இடத்துல உங்களுக்கு மித்த வேரியன்ட் போகிறீங்கன்னும் போது ஒயர்லெஸ் சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இனோவா கிறிஸ்டாவை நிறுத்துறப்ப தான் ஒயர்லெஸ் சார்ஜர்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவே இனோவா கிறிஸ்டாவுக்கு ஒரு பெரிய விஷயமா இப்போ நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேரியண்ட்டில் வரும். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாப் வேரியண்ட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. எனிவே இதுதான் வெஹிக்கிளோட டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட். சீட்டிங் நல்லா கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எல்லா வீடியோலையும் காட்டுற மாதிரி இந்த ரியர் சீட்டிங் காமிச்சிடுறேன். இனோவா கிறிஸ்டா அப்படின்னாலே கம்ஃபோர்ட்டுக்கு பெயர் போன வெஹிக்கிளாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ நல்ல தை சப்போர்ட் வந்து இருக்குது, நல்ல ஹெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ஃபோர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக வந்து 8 சீட்டட் மாடல். இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ நல்ல இது 3 ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் தான். இங்கே வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட்டும் இருக்குது. அதில் வந்து ஸோ கப் ஹோல்டரும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே பார்க்கலாம், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஏசி வெண்ட் வந்துடும். இங்கே அதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கே உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு மொபைல் ஃபோனை இதில் வந்து வச்சுக்கவும் முடியும். அதுமாதிரி இங்கே உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அதேமாதிரி ஹூக் இருக்குது, கேரி பேக் மாட்டுறதுக்கான ஹூக்கு. என் கார்லலாம் எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸாக இங்கே வாங்கி மாட்டி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் நான் வந்து ப்ராடக்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. ஏன்னா பொதுவாக ஒரு கார்லேயும் அந்த கேரி பேக் மாட்டுறதுக்கான ஹூக் வந்து இருக்காது, அதனால் இங்கே வந்து மாட்டி வச்சுருக்கேன். எனிவே இதுதான் கம்ஃபோர்ட்டு, ரொம்ப பெட்டரான கம்ஃபோர்ட் கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே தேர்ட் ரோவையும் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி உங்களால் உள்ளே வந்து போக முடியும். தேர்ட் ரோவில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பெருசாக எந்த கார்லேயும் இந்த தை சப்போர்ட் வந்து பார்க்க முடியாது. தை சப்போர்ட் எதுலேயும் வந்து இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்தீங்க அப்படின்னும் போது லெக் ரூம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் தேர்ட் ரோ. 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களால் உட்கார முடியும். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஹெட்ரெஸ்டர் வரும், அதை வச்சு தான் அவங்க வந்து 3 பேர் இதில் வந்து உட்காரலாம் அப்படிங்கிறாங்க. பட் 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்க அப்படின்னா உட்காரலாம். பட் தை சப்போர்ட் இருக்காது, அது தெரிஞ்சுக்கங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் ஏசி வெண்ட் இருக்குது, கை வைக்கிறதுக்கு சப்போர்ட் வந்துருக்கு. இங்கேயும் பாட்டில் ஹோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டில்லாம் வைக்கணும்னா வச்சுக்கலாம். இந்த இடத்துல மொபைல் ஃபோன் எதாவது வைக்கணும்னா வச்சுக்கவும் முடியும். ஸோ அதுக்கு எல்லா ப்ரொவிஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபோல்டு பண்ணி சுருட்டி நீங்கள் சைடில் வச்சு மவுண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பின்னாடி லக்கேஜ்லாம் வந்து ஏற்றுறீங்க அப்படின்னும் போது. ஸோ 7 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வெஹிக்கிள் பார்க்குறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். பட் விலை தான் கொஞ்சம் அதிகம். என்ன பண்ண, வருஷம் ஏற தங்க விலை ஏறுற மாதிரி இனோவா கிறிஸ்டா விலையை வந்து டொயோட்டா ஏற்றிக்கிட்டே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விலை கொஞ்சம் அதிகம் தான். வீலர்ஸ் இங்கே நிற்கக்கூடிய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இனோவா கிறிஸ்டாவோட விஎக்ஸ் மாடல். ஸோ விஎக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குரோம் ஃபினிஷில் இருக்கக்கூடிய கிரில் பார்த்தீங்க அப்படின்னா வரும். அதில் வந்து சில்வர் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க, இதில் குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. ஜிஎக்ஸ் ப்ளஸில் சில்வரு, வி மாடலுக்கு அப்புறம் நீங்கள் விஎக்ஸ் மாடலுக்கு அப்புறம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி குரோம் ஃபினிஷிங் வரும். பம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள் வந்து பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. இது கொஞ்சம் அந்த குரோம் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கேயும் வந்து இந்த குரோம் ஃபினிஷிங்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபாக் லேம்ப்பு உங்களுக்கு வந்து இந்த விஎக்ஸ் மாடலில் உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி இந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு விஎக்ஸ் மாடலில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே சைடில் வாங்களேன், நான் உங்களுக்கு வந்து மித்த எந்த வேரியண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோர் வைசர்லாம் இருக்காதுன்னு சொன்னல. இந்த டோர் வைசர் பாருங்கள், இந்த வேரியண்ட்டில் வந்து இல்லை. நீங்கள் நினைக்கலாம் அது அக்சரிஸ்ன்னு, அக்சரிஸ் கிடையாது, ஸ்டாக்லேயே கொடுக்குறாங்க. ஸோ இந்த டோர் வைசர் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎக்ஸ் ப்ளஸில் தான் வந்து வரும். அது மாதிரி இந்த டோர் மோல்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎக்ஸ் ப்ளஸில் தான் வரும். அதே மாதிரி இங்கே வாங்கலேன், அப்படியே பக்கத்தில் வாங்க, இந்த குரோம் ஹேண்டில் பாருங்கள். அப்படியே அந்த வண்டியோட குரோம் ஹேண்டில் வந்து பாருங்களேன், தெரியுதுங்களா? அது வந்து ஆக்சரிஸ் போட்ட மாதிரியே வந்து இருக்கும். ஆக்சுவலாக குரோம் ஹேண்டில்னு கொடுத்துருந்தா அவங்க இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கணும். பட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பார்க்குறது ஆக்சரிஸில் வந்து போட்ட மாதிரியே இருக்குது. நான் அப்படியே இன்டீரியரை காமிச்சிட்றேன் வாங்க. ஸோ இன்டீரியர் நீங்கள் வந்து பார்க்கலாம்.
இந்த இடங்கள்ல வந்து உட் ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ரோஸ் கோல்டு மாதிரி இருக்கா, ஒரு கோல்டன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் ஜிஎக்ஸ் ப்ளஸ் போகிறீங்கன்னும் போது இந்த இடங்கள்லாம் வந்து உட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி கியர் லிவர் வந்து பாருங்கள், இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு உட் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருந்தாங்க. உட் அண்ட் ஃபினிஷிங் வந்து இருந்துச்சு. பட் இதில் வந்து அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கல. ஸோ இந்த இடங்கள் வந்து உட் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலரில் இருக்க ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவில் வந்து கலர் டிஎஃப்டி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜராக இதில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குதான். பட் அந்த வண்டியோட கம்பேர் பண்ணும்போது நான் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அதில் வந்து உட் ஃபினிஷிங்லாம் இருந்துச்சு. இதில் அந்த உட்டெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த ஹேண்டிலு, கியர் லிவரு, அது மாதிரி டோர் பேடில் இருக்கக்கூடிய அந்த உட்டன் ஃபினிஷிங்லாம் இதில் வந்து கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இந்த இதையும் காமிச்சிட்றேன் பாருங்கள். இல்லை நீங்கள் உள்ளே வந்து பார்க்கலாம். ஸோ அந்த டேஷ் கேம் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் டிவிஆர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இல்லை பாருங்கள். ஸோ அந்த வேரியன்ட் போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒருவேளை இனோவா கிறிஸ்டாவோட விஎக்ஸ் ZX வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல டேஷ் கேம் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஃப்ளீட் ட்ராக்கோட டேஷ் கேம் பார்த்தீங்க அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுவேன். நான் F21 4G டேஷ் கேம் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 3000 ருபீஸில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளீட் ட்ராக்கில் வந்து டேஷ் கேம் வந்து இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெக்கார்டிங்கோட டேஷ் கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. ஆப் சப்போர்ட்டு, சர்வீஸ் சப்போர்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா வந்து பண்ணுறாங்க. அவங்களோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயே போய் ஒவ்வொரு டேஷ் கேமோட கிளாரிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பகல் டயத்தில் நைட் டயத்தில் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் செக் பண்ணி தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஃப்ளீட் ட்ராக்கோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகும். தேவைப்படுறவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே வீலர்ஸ், ஃபைனலாக இதோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பீங்க. எந்த வேரியண்ட்டை வாங்குறதுனா ஜிஎக்ஸ் போகிறதா இல்லை ஜிஎக்ஸ் ப்ளஸ் போகிறதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் 75,000 1 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸை வந்து கிறிஸ்டாக் வந்து பண்ணி விலையை வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் வந்து வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எக்கச்சக்கமான புக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இனோவா கிறிஸ்டாக் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ கொஞ்சம் ப்ரைஸை உடனே ஏற்றுனா மக்கள் ஏதாவது சொல்லுவாங்களோ, அதனால் லைட்டாக ஏதாவது ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி ஏற்றிடலாம் அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இந்த வெஹிக்கிளில் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் விலை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.25 லட்ச ரூபா வரைக்கும் ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி விலை ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இந்த ஜிஎக்ஸுக்கும் ஜிஎக்ஸ் ப்ளஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து பார்ப்போம். ஜிஎக்ஸில் வந்து 7 சீட்டட் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அதோட காஸ்ட் அப்படிங்கிறது 19,72,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் விலை அப்படிங்கிறது வரும். இதுவே ஜிஎக்ஸ் ப்ளஸ் 7 சீட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது 21,15,000 ரூபா பக்கம் விலை அப்படிங்கிறது வருது. ஆல்மோஸ்ட்டு 1,18,000 ரூபா பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விலை வந்து அதிகமாக இருக்குது ஜிஎக்ஸுக்கும் ஜிஎக்ஸ் ப்ளஸுக்கும். என்னடா இந்த அக்சரிஸ் ஐட்டம்லாம் சேர்த்து 1,15,000 விலை ஏற்றிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் என்ன பண்ண, அப்படி தான் இதோட ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் டிஸ்பிளேல வந்து பார்க்கலாம், ஒரு 7 ஃபீச்சர் மட்டும்தான் உங்களுக்கு ஜிஎக்ஸுக்கும் ஜிஎக்ஸ் ப்ளஸுக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கு இந்த 1,18,000 ரூபா விலை பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது ஒர்த்தா இல்லையான்றதை நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஜிஎக்ஸ் மாடல் உங்களுக்கு வந்து புக் பண்ணி கிடைக்குது அப்படின்னா தாராளமாக எடுத்துங்க. ஏன்னா நான் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ஷோரூமில். ஜிஎக்ஸ் மாடல் இன்னும் வந்து இறங்கலை, ஜிஎக்ஸ் ப்ளஸ் தான் வந்து இறங்கியிருக்கு. மேபி நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா வந்து ஜிஎக்ஸை வந்து புக் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.